ஜஸ்ட் இந்த நார்மல் ஃபோட்டோவை எப்படி பிளாக் அண்ட் ஒயிட்ல எடிட் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா லைட் ரூம் தான். லைட் ரூம்ஸ் நான் எடிஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, அதுக்கு வந்து தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் வாங்க இப்போ வீடியோவில் போயிடலாம். மொபைலில் லைட் ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு போயிட்டு எக்ஸ்போஷர் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 97 அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 0.97 சாரியா 0.97 வரேன். ஓகே 97. ஓகே 97 வச்சுட்டு அடுத்தது கான்ட்ராஸ்ட் இருக்கும், அது ஒரு -75 அப்படி வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வைங்க. நான் 75 வச்சுக்கிறேன். ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ தெரியும். ஷேடோ வந்து ஹை பண்ணுவோம், ஒரு 6-10 அப்படி வச்சுக்கோங்க. ஒயிட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டு பிளாக்கு கொஞ்சம் ப்ளஸ் பண்ணும். சரியா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரேன். பிளாக் ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கேர்வுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒயிட்டை கொடுத்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிம் பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒயிட்டையும் நான் க்ரீனையும் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு இதில் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பர்பிள் வர மாதிரி விட்டு கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டன்னை கொடுத்துருங்க. டன்னை கொடுத்துட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது, கலருக்கு போயிட்டு கலர் மிக்ஸ்டுக்கு போயிடுங்க. அப்புறம் உங்கள் பாடி கலரை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. மற்ற எல்லோ க்ரீன் அதெல்லாம் மைனஸ் பண்ணிடுங்க, அதெல்லாம் தெரியும் தானே. மைனஸ் பண்ணிட்டு டன் பண்ணிடுங்க. டன் கொடுத்துட்டு எஃபெக்ட்டுக்கு போங்க. எஃபெக்ட்டுக்கு போயிட்டு முதல்ல அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. மூணையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது மற்றதை கொடுத்து அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டீட்டெயிலுக்கு போங்க. டீட்டெயிலுக்கு போயிட்டு நீங்கள் வர டீட்டெயிலுக்கு போயிட்டு நொய்ஸியில் உங்களுக்கு ஃபோட்டோவில் நொய்ஸி இருந்தால் நொய்ஸியை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு இது கலர் நொய்ஸிக்கு போய் அதையும் கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் டெக்ஸை போய்ட்டு ரிமூவ் கிரிமாட்டிக் அதை ரெண்டையும் ஆன் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபேவரட்டில் போட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், லைட் ரூம் சம்மந்தமாக எப்கட் சம்மந்தமாக என்னென்ன வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒரு 2 வீடியோ போடுவேன். சரியா, மறக்காம நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வைங்க. சரியா, பிரிந்தது உயிரிழந்தே கதறி அழுத போதும்